ஹலோ மக்களே, நான் பாட்டி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ரோஸு, புதினா, லெமனு இதெல்லாம் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள். இப்போ ரோஸு பறிச்சிடலாம். ரெட் ரோஸ், இது ரெட் கலர். இது ஒரு மாதிரி பிங்க் கலர். இது ரோஸ் கலர். இது லெமன் இருக்குது. லெமன் பறிச்சிடலாம் பாருங்க. இப்போதான் நிறைய பூ எடுக்குது பாருங்கள். பூ எப்படி எடுக்குது பாருங்கள். கொத்து கொத்தா எல்லாம் பூ தான். வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுல பூ. நல்லா பூ எடுக்குது இப்போ தான். இப்போ தக்காளி இருக்குது. தக்காளி பறிச்சிடலாம் பாருங்க. தக்காளி பழம் அவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. நாட்டு தக்காளி. இது புதினா ஒரு கூடையில் இருக்குது. இப்போ தான் தண்ணி விட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது புதினா. இதெல்லாம் வந்து வண்டை செடி நட்டுருக்கேன். வண்டை செடியிலே வந்து மணத்தக்காளி முளைச்சிருக்கு. அதெல்லாம் கழிச்சி நடணும் பாருங்கள். இதெல்லாம் வண்டை செடி. வண்டை செடி முளைச்சிருக்கு பாருங்கள். எப்படி எல்லாம் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். இது வந்து மிளகா செடி. பெயிண்ட் டப்பா, 2 பெயிண்ட் டப்பாவில் வச்சுருக்கேன் மிளகா செடி. இது தூதுவளை. தூதுவளை அப்பப்போ சளி வந்ததுன்னா பறிச்சிடுவேன். முடக்கத்தான் தூதுவளையும் ஒரு இடத்துல இருக்கும். ரோஸ் செடி, பட் ரோஸ் இப்போ தான் நல்லா துளுத்து வருது. மொட்டு வைக்கிற செஞ்சு பாரு. சின்ன மொட்டு வைக்கிது பாருங்கள். நல்லா மொட்டு தான். நல்லா மணத்தக்காளி. நேற்று தான் ஒரு 4 கூடையிலேருந்து பறிச்சிட்டேன். இது இன்றைக்கி பறிக்கலை. இன்றைக்கி தான் சமைச்சேன் நான். பச்சை மிளகாய் பறிச்சிடலாம். பச்சை மிளகாய் எப்படி இருக்குதுன்னு. பச்சை மிளகாய் இங்கே 2 தக்காளி இருக்குது. பறிச்சிடலாம். அவ்வளோ பறிச்சு இருக்குது பாருங்கள். ஆப்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். காய் சடையாக இருக்குது பாருங்கள் தக்காளி. நிறைய தக்காளி இருக்குது. இன்னும் பைக்கலை. இன்றைக்கி ஒரு 5-6 காய் தான் பைத்து இருந்தது பாருங்க. கொத்தரங்காய் இதெல்லாம் விதைக்கு விட்டுருக்கேன் நான். முன்ன விதைக்கு விட்டேன். மழை வந்து எல்லாம் போயிடுச்சு. அதனால் இப்போ விதைக்கு விட்டுருக்கேன். முத்தி நல்லா காஞ்சி வருது. இது எடுத்து வச்சாலுமே போதும் ஆடி மாதம் நடுறதுக்கு.
இதெல்லாம் முள்ளங்கி. நேற்று எடுத்து நான் முள்ளங்கி வெயில் ஆயிடுச்சு, அதனால் சரியாக எடுக்கலை. போதும், இன்றைக்கி சமைச்ச கீரை பொரியல் பண்ணிவிட்டு முள்ளங்கி இன்றைக்கி கிருத்திகை சாம்பார் வச்சேன். இதெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. அவரை இலை விந்து போய்க்குதெல்லாம். இதெல்லாம் சிவப்பு பொன்னாங்கண்ணி. இதெல்லாம் கட் பண்ணி இப்போ துளுத்து வருது. இதெல்லாம் வல்லாரைக்கீரை. இது வல்லாரைக்கீரை. ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள், பெயிண்ட் டப்பால் தான் வச்சுருக்கேன். நான் பழம் வாங்கின்னு வந்து சாப்பிட்டு அந்த விதை போட்டோம், நல்லா வளர்ந்துச்சு, நிறைய முளைச்சிது. அதில் நான் ரெண்டு பெயிண்ட் டப்பால் தான் வச்சேன். அது நல்லா வளர்ந்து பெருசாக வந்துக்குது பாருங்கள், எப்படி கப்புங்காலியமாக வந்து பெருசாக வந்துருக்குது. இந்த செடிக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அதே தண்ணி உறிஞ்சி வச்சுக்கும், அதே ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளரும். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, வாரத்தில் ஒரு நாள் ஊற்றினா போதும் தண்ணி. இது வந்து சேப்பங்கிழங்கு பாருங்க, சேப்பங்கிழங்கு நிறைய இருக்குது, எடுக்கணும். சேப்பங்கிழங்கு எடுத்து வேறு கூடையில் வைக்கணும், நிறைய இருக்குது பாருங்கள். எல்லாம் சேப்பங்கிழங்கு தான். இதெல்லாம் நிறைய ஃபுல்லாக கூடையில் நிறைய இருக்கிற அப்படி ஒரு நாளைக்கு எடுத்து கீழே கொட்டி அது வேறு பேக்கில் வைக்கணும். பாருங்கள், இது சின்ன வெங்காயத்தாள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரே வெங்காயம் தான், இதில் எத்தனை வெங்காயம் விட்டுருக்கு பாருங்கள். ஒரு வெங்காயம் இது. இதுலேயே எடுத்துக்கலாம். போதும், இது போதும். 2 கொத்து தான் பிடுங்கினேன், 2 வெங்காயம். அதில் 4-5 இருக்குது பாருங்கள், எவ்வளோ தாள். எல்லாம் இன்னும் முள்ளங்கி இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எடுக்கணும். சின்னதாக இருக்குது பாருங்க. நேற்று எடுத்து மிச்சம் இன்னும் நிறைய கூடையில் இருக்குது. கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம். நேற்றுக்கு எடுத்துன்னு போனேன், இன்றைக்கி கிருத்திக்கு கும்புறதுக்கு ஆயிடுச்சு. இது இப்போ எடுத்துன்னு போய் வச்சா நாளைக்கு சமையலுக்கு ஆகும். அன்னாட கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுவேன் நான். கழிச்சு பிடிங்கிட்டோம்னாக்கா அது வளர்ந்துக்கினே இருக்கும். பாருங்கள், இவ்வளோ கொத்தமல்லி எடுத்துருக்கேன், இது போதும் நாளைக்கு சமையலுக்கு. இதில் வந்து நிறைய மணத்தக்காளி கீரை முளைச்சிது, இதை எடுத்து நம்ம வேறு கூடையில் வச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் மணத்தக்காளி கீரை வேறு கூடையில் நட்டோம்னாக்கா நல்லா வந்துடும். இவ்வளோ மணத்தக்காளிக்குது, ஒரு கூடையில் நட்டு விட்டுடலாம். இந்த வெங்காயத்தாள் பக்கத்துலேயே ஒரு தக்காளி கூடை இருக்குது, அதில் ஏற்கனவே 2 செடி இருக்குது மணத்தக்காளி, அதில் நட்டுடலாம். இப்போது இப்படி ஊனிட்டாக்கா அது பாட்டில் துளுத்துடும். இந்த கூடையிலே நம்ம ஊனிக்கலாம். பாருங்க, இந்த கூடையில் நட்டாச்சு. எத்தாந்து இந்த கூடையிலையும் நட்டுருக்கேன். அப்படியே சும்மா ஒரு கூடை காலியாக இருக்கத்தில் நம்ம நட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கீரை கிடைக்கும். பிடிங்கெல்லாம் கீழே போடாதீங்க. ஒரு தக்காளி செடி 2 தக்காளி செடி இருந்துச்சுன்னா கூட, தக்காளி செடியில் மணத்தக்காளி செடி இருந்ததுன்னா கூட
பிடுங்கி வேறு கூடையில் நட்டுடுங்க. இது வந்து வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு இருக்கு இல்லையா, அது அதான் பிஞ்சு விடுது. இது நம்ம என்னென்ன அறுவடை எடுத்துக்கிறோன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து வெங்காயத்தாள். வெங்காயத்தாளில் பூ பாருங்கள் எப்படி வச்சுருக்கு, சூப்பராக இருக்குதுல்ல பூ. தக்காளி 7 தக்காளி கிடச்சிருக்கு. லெமனு ஒரு 5 லெமன் இருக்கும். ரோஸு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இவ்வளோதான் இன்றைக்கி நமக்கு அறுவடை. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. வணக்கம்.